அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழுதுங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்பட்டாலும் கூட சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின மட்டும் தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வருடத்திற்கு 2 முறை நிகழக்கூடியது. அதுவும் இல்லாமல் சூரிய கிரகணம் வருடத்திற்கு 2 முறை அப்படின்னு 4 கிரகணங்கள் ஒவ்வொரு வருடமும் நிகழுங்க. தற்போது நடப்பாண்டான 2025 வருடத்தில் நிகழக்கூடிய 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்களில் ஒரு கிரகணம் மட்டும்தான் இந்தியாவில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நடக்கக்கூடிய முதல் சந்திர கிரகணமானது இந்தியாவில் தென்படாது. இருந்தாலும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. இந்த சந்திர கிரகணமானது பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9:17 மணிக்கு தொடங்கி மாலை நேரத்தில் 3:17 மணிக்கு முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்றதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது. ஆனால் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெளிப்படும். அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணத்தின் போது உருவாகக்கூடிய இந்த மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த காலம் ஒரு சாதகமற்ற நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நிறைய விஷயங்களை அவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் அமையலாம். அதாவது எல்லா விஷயத்துலையுமே அவங்க கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியம். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே போராடி தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும், அவங்களால வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரங்கள்லேயுமே நீங்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். யாராவது கோபப்படுவாங்க, இல்லை உங்களை கோபப்படுத்த தூண்டுவாங்க. உறவினர்களோ நண்பர்களோ கலகமூட்டவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறதுங்க. அதே சமயம் யார் பேச்சையும் கேட்காம உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெருமளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பதவிகள் அப்படி இல்லைன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க. உங்களது பணி திறமையால் மேல் அதிகாரிகளும் திருப்தி அடைவாங்க. ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை உருவாகுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று. வயிறு தொடர்பான நோய் நீங்குங்க. பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பாங்க. எந்த காரியத்திலையுமே முடிவு எடுக்கும் முன்பாக தீர ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதற்கு முன்பாக முடிவை எடுத்து பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தை போட்டு நீங்கள் யோசித்து சிந்தித்து கொண்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாங்க. அதே மாதிரி கலைத்துறையினர் யுத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவாங்க.
உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. உதவிகளின் மூலம் வெற்றி காணவும் வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு மிகவும் நன்மையையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வரலாம். அதே மாதிரி வீண் அலைச்சல் ஏற்படலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். கடன்களும் குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க. உடல் நிலையில் சோர்வு, கை கால் மூட்டுக்கல்ல வலி, எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலை உருவாகலாம். அதனால் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. மனைவியின் உடல் நிலையில பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன் கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா சற்று அனுகூலமான பலனை நீங்கள் அடைய முடியும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்குங்க. அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தோன்றலாம். புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா நினச்ச காரியங்களை நடத்தி முடிக்காமல் நீங்கள் விடவே மாட்டீங்க. அயராது உழைத்து கொண்டே இருப்பீங்க. ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வீட்டில் நிதி நிலைமை அப்படிங்கிறது திருப்திகரமாக சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம். ஆனால் வேலையிலேயும் வியாபாரத்திலையும் சரிங்க, கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. நேரத்தை அனாவசியமாக வீணாக்க வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் வீண் செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் திறமையாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுலபமாக சரி செய்ய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் வேலைகளையும் வியாபாரத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. அதே சமயம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சமாதானமாக செல்ல முயற்சிக்க பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது அவசியம். உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழங்குவாங்க. பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது, தேவையில்லாத விரயங்களை குறைத்து கொள்வது, நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க உதவும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளவோ நேரிடலாம். பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் 7.5 சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற கால தாமதங்கள் ஆகலாம். ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஆனால் இவை அனைத்துமே சில காலங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் எதிர்பார்த்தது இருக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் இருக்கப்பெறலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்களில்
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ள முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும்.